Krishna Madhusudana Krishna Madhava Krishna Madhusudana Krishna Manamogana Krishna Manamogana Krishna Radha Manamogana Krishna Radha Manamogana Krishna Sarvatra Govinda Rama Sankirtanam Kodakudalodi varum kanna நீ ஓடி வந்தன் மடியில் முன்னிருக்கும் கோடகோடலோடி வரும் கண்ணா நீ ஓடி வந்தன் மடியில் முன்னிருக்கும் கோமனத்தமுள்ள നിന്റെ പൂവുടൽ ഞാൻ ഒന്നുവാറി പുണരട്ടെ കണ്ണാ കോമനത്തമുള്ള നിന്റെ പൂവുടൽ ഞാൻ ഒന്നുവാറി പുണരട്ടെ കണ്ണാ ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മറിയെ മുന്നിരിക്കുമോ ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മറിയെ മുന്നിരിക്കുമോ പീതാംബരം ചുറ്റി പൊന്നരഞ്ഞാണം ചാത്തി പീതാംബരം ചുറ്റി പൊന്നരഞ്ഞാണം ചാത്തി പീലിപ്പൂ തിരുമുടിയിൽ ചൂടി മാക്കണ പീലിപ്പൂ തിരുമുടിയിൽ ചൂടി മാക്കണ പാൽക്കുടം നിറച്ചു തരാം പഴവും പഞ്ചാര തരാം പാൽക്കുടം നിറച്ചു തരാം പഴവും പഞ്ചാര തരാം കാച്ചിലം കുക്കിലുക്കി ഓടി മാക്കണ കാച്ചിലം കുക്കിലുക്കി ഓടി മാക്കണ എന്നെയൊന്നു വാങ്ങുന്നി ഓടിവാ നറുകെണ്ണയൊന്നു വാങ്ങുന്നി ഓടിവാ ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മറിയെ മുന്നിരിക്കുമോ ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മറിയെ മുന്നിരിക്കുമോ ഗോപികമാരറിയാതെ ഗോക്കളൊന്നും അറിയാതെ ഗോപികമാരറിയാതെ ഗോക്കളൊന്നും അറിയാതെ ഗോലോചന കുറിയണിഞ്ഞു നീവലോകന ഗോലോചന കുറിയണിഞ്ഞു നീവലോകന അക്രൂരൻ കാണാതെ അമ്പാടിയും അറിയാതെ അക്രൂരൻ കാണാതെ അമ്പാടിയും അറിയാതെ ആദിന കണ്ണനുണ്ണി അരികിൽ വരൂ ആദിന കണ്ണനുണ്ണി അരികിൽ വരൂ നീ എൻ്റെ മടിയിൽ തിരികേനം മുന്നിരിക്കുമോ നീ എൻ്റെ മടിയിൽ തിരികേനം മുന്നിരിക്കുമോ ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മടിയിൽ മുന്നിരിക്കുമോ ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മടിയിൽ മുന്നിരിക്കുമോ ഓമനത്തമുള്ള നിന്റെ പൂവുടൽ ഞാൻ ഒന്നുവാറി ഉണരട്ടെ കണ്ണാ ഓമനത്തമുള്ള നിന്റെ പൂവുടൽ ഞാൻ ഒന്നുവാറി ഉണരട്ടെ കണ്ണാ ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ
கோடாயிரம் உம்மத்தராம் கண்ணா 10,000 உம்மத்தராம் கண்ணா 10,000 உம்மத்தராம் கண்ணா 1 கோடி உம்மத்தராம் கண்ணா 1 கோடி உம்மத்தராம் பல பல கோடி உம்மத்தராம் கண்ணா பல பல கோடி உம்மத்தராம் கண்ணா பல பல கோடி 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 உம்மத்தராம் கண்ணா பல பல கோடி 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 உம்மத்தராம் கண்ணா ராதே கோவிந்தா ராதே கோபாலா ராதே கோவிந்தா ராதே கோபாலா ராதே கோவிந்தா ராதே கோபாலா ராதே கோவிந்தா ராதே கோபாலா ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோபாலா ராதே 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 கோபாலா ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோபாலா ராதே 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 கோபாலா ராதே கோவிந்தா 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 ராதே கோபாலா श्याम सुंदर लाल की ஏகாதச ஸ்கந்தத்துல உபதேசங்கள் ஜாஸ்தி. அதில் நேற்றுக்கு நவயோகி உபாக்கியானம் கேட்டோம். அடுத்தது அவதூத கீதைன்னு. அது உத்தவனுக்கு பகவான் சொல்கிறான் அவதூத கீதையிலேருந்து. 6வது அத்தியாயத்தில் பகவான் யாதவர்களை எல்லாரையும் பிரபாசத்துக்கு போக சொல்லிட்டான். துவாரகம் முழுகிடும் பிராமண சாபம் நமக்கு இருக்குது. அந்த பிராமண சாபத்தை நீக்கிக்கிறதுக்கு அந்த பிராமணனுக்கே தானம் பண்ணி அந்த சாபத்தை நீக்கிக்கணும். நீங்கள்லாம் பிரபாசத்துக்கு போங்கன்ட்டான். ஏன் பிரபாசத்துக்கு போங்கன்னு சொன்னான்னா, இது துவாரகை மோட்சபுரி. இங்கே போனால் வைகுண்டம் போயிடலாம். இவெல்லாம் வைகுண்டம் பரவாயில்லை. இந்த யாதவரெல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு போனால் போகணும். தேவர்கள் தானே வந்திருக்கார். ரிட்டன் தேவலோகம் தான் போகணும். அதனால் எல்லாரும் பிரபாசத்துக்கு போகணும் அனுப்பிச்சுட்டு பகவான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது உத்தவன் நமஸ்காரம் பண்ணி உபதேசம் பண்ணணும் என்று சொல்ல, எங்கே போனாலும் என்னையும் அழைச்சிட்டு போகணும். எப்படி ஒருத்தன் எங்கே போனாலும் செருப்பை போட்டுகிட்டே போவானோ, என்னையும் கூட அது மாதிரி அழைச்சிட்டு போகணும் என்று சொல்கிறான். உத்தவனை பார்த்து பகவான் சொன்னான், மாயையை ஜெயிச்சாதான் என் கூடவே இருக்கலாம். நான் ஜெயிச்சுட்டேனேங்கிறான். பகவான்டே தைரியமாக ஓ மாயை நான் ஜெயிச்சுட்டேன். எப்படி ஜெயிச்சேன்னா, நீ கொடுத்த ஆகாரம் தான் நான் எடுத்துட்டேன். நான் லௌகீகமான மாயிகமான எந்த வஸ்துவையும் நான் எடுக்கலை. எதுவுமே குருவாயூரப்பன் பிரசாதமாக எடுத்துருக்கேன். சந்தனமும் குருவாயூரப்பன் சந்தனம், மாலையும் குருவாயூரப்பன் மாலை, வஸ்திரமும் குருவாயூரப்பன் வஸ்திரம், சாப்பாடும் குருவாயூரப்பன் பாயசம் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்போ எனக்கு எப்படி மாயை வரும்? தவமாயாம் ஜெயமகி என்று சொல்ல, இல்லைப்பா ஒன்று நான் இருக்கணும் அல்லது நீ இருக்கணும். எனக்கு பதில் நீ இங்கே இருந்தேன்னா உன் காத்து பட்டாலாவது எல்லா இடத்துலையும் சத்சங்கம் நடக்கும், சப்தாகம் நடக்கும். அதுக்காக உன்னை விட்டுட்டு போய் உனக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன்னு பகவான். நம்ம பூர்வீகரில் எதுன்னு ஒரு மகாராஜா, அந்த எது மகாராஜா உலகத்தில் சந்தோஷமாக யாராவது இருக்காதான்னு பார்க்கலான்னு கிளம்பினார். எல்லாம் சிரிக்கிறாரே தவிர உண்மையாக சந்தோஷமாக சிரிக்கல. சில பேர் சிரிப்பாக சிரிக்கிறார். அப்படி இல்லாமல் சந்தோஷமாக சிரிக்க வேண்டாமோ? அப்போ காவேரியாம் சஹ்யசாமுனி, காவேரி புறப்படுற இடத்துல குடகு மலை இருக்கு. அங்கே ஒரு குப்பமேட்டு மேலே உட்காந்துருக்கார் ஒருத்தர். குப்பமேட்டில் உட்காந்தாலும் ரொம்ப சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி கம்பீரமாக உட்காந்துருக்கார், சந்தோஷமாக இருக்கார். சில பேர் சிம்மாசனத்தில் இருந்தாலும் அழுது வழுதிட்டு நிற்கிறார். சில பேர் பதவியில் இருந்தாலும் சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கா. அவர் குப்பமேட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கா. அந்த காவேரிக்கு ஒரு பெருமை இருக்கு. இன்னைக்கு ஆடி 18ஆம் இருக்கு.
இன்றைக்கி தான் காவேரிக்கு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணுவோம். நான் காவேரி தீரத்தில் இல்லையே நினச்சிக்கிட்டேன். திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து இன்றைக்கி காவேரி 18ஆம் பேருக்கு இதெல்லாம் சொல்லி பிரசாதத்தை கொடுத்தா குளத்தில் ஒருத்தர். அந்த காவேரி பெருகிறதுன்னா அது யாருக்கு பெருகிறதோ இல்லையோ எனக்கு பெருகிட்டு காவேரி 18 பெருக்கு மாதிரி நமக்கு பாகவதம் பெருகிட்டே இருக்கணும். நமக்கு நான் இந்த சப்தாகத்தில் பாராயணத்துக்கு வரேன்னு தான் சந்திரன் மாமாட்ட சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஹரி அண்ணா சொல்லி நான் நாராயணன் மூலமாக ஃபோன் பண்ணி பிரவச்சனத்துக்கும் வந்தால் தேவைன்னா சரி ஒரு சப்தாகம் நினச்சின்னு வந்தால் இங்கே பார்த்தா இன்னும் 3 சப்தாகம் நடக்குது. அங்கே ஒரு சப்தாகம் குருவாயூர் ரிசல்ட்டில் நடக்கிறது, அங்கேயும் வாங்குவோம். இங்கே ஆத்தியாத்மிக காலில் அங்கே ஒரு சப்தாகம் நடக்கிறது, ஒன்றாந்தே அங்கேயும் வாங்குவோம். பரவாயில்ல, எனக்கு நல்லா 18ஆம் பேருக்கு நல்லா பெருகிட்டே இருக்குது பாகவதம். அது மாதிரி தான் நமக்கு பாகவதம் பெருகணும், சத்சங்கம். அந்த காவேரியாம் சக்கியசாமி அந்த காவேரி தீரத்தில் உட்காந்துருக்கா. காவேரின்னு சொன்னாலே போதும். காகார கலுஷம் கந்தி வேகாரோ வாஞ்சித பிரதா ரீகாரோ மோட்சதோன்றுனாம் காவேரித்யவதாரயா. கான்னு சொன்னாலே போதுமா, கலுஷம் கந்தி நம்முடைய கல்மஷங்கள் பாவங்கள்லாம் நீங்கிடும். வேகாரோ வேன்னு சொன்னாலே வேண்டியது கிடைக்கும். வாஞ்சித பிரதா ரீனாலே மோட்சம் கிடைச்சிடும். காவேரி ஒரு இடத்துக்கு ஒரு அர்த்தம். காவேரி பட்ட காத்து பட்டாலே போருங்கிறார். காவேரி தோயமாசித்ய வாதோ யத்ர பிரவர்த்ததே தத்தேசவாசினாம் முக்தி கிமு தத்தீரவாசினாம். காவேரியில் பட்ட காத்து பட்ட ஊரில் இருந்தாலே மோட்சம் கிடைக்கும்னா அவன் காவேரி தீரத்திலே இருக்கிறவளை பற்றி கேட்கணுமா அப்படின்னு கேட்குறான். இந்த ஸ்லோகம் கர்நாடகக்கார தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் அவன் என்ன சொல்கிறான், காவேரி நாங்கள் தரமாட்டோம், உங்களுக்கு காற்று பட்டால் போகிறோங்கிற. அப்புறம் நிறைய பேஜாவனா உங்களுக்கு போனால் போகிறோம் விடுறோம் அப்படிங்கிற. இப்படி காவேரி பட்ட காற்று பட்டாலே போகிறோங்கிறா. இப்படி காவேரி அஷ்டகம்னு அண்ணா பண்ணியிருக்கா. பஜாமி சத்ய கன்யகம் பஜாமி சத்ய கன்யகம். சத்திய மலையிலேருந்து பொய்கை மலையிலேருந்து இந்த ஒளி வரா. அப்படி அந்த காவேரி தீரத்தில் தத்தாத்திரேயர் உட்காந்துருக்கா. அவரை பார்த்து இது மகாராஜா கேட்குறா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே, அதுக்கு என்ன பெருமை, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதுக்கு சொன்னார், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குரு கிருபை தான் காரணம் அப்படின்னா. உங்களுக்கு யார் குருன்னு கேட்டார். எனக்கு 24 குருன்னா. 24 குருவா? 4 குருக்கு தட்சிணை கொடுக்கறதே கஷ்டமாக இருக்குது, பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு, சில்லறை மாற்ற வேண்டியிருக்கு. நீங்கள் 24 குருக்கு எப்படி தட்சிணை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், நான் போகிற குருன்னா தட்சிணை வாங்குற குருக்கள். ஏன்னா அந்த உலகத்தில் என்னென்னலாம் பார்க்குறேனோ அதை பார்த்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன், எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு இங்கே 24 குரு சொல்கிறார். பிருத்திவி வாயு ஆகாசம் ஆபோக்னிச்சந்திரமாரவி கபோதோ அஜகர சிந்து பதங்கோ மதுகிருத்கஜா மதுகா ஹரிணோ மீன பிங்களா குரரோத்பகா குமாரி சரத் சர்வூர்ணனா விசுகேஷகிருத். இப்படி 24 குருக்களை சொல்கிறார். பஞ்சபூதங்கள் பூமியை பார்த்து பொறுமையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல முனிசிபல்காரன் உடச்சிட்டு போகிறான், அவன் போட்டின உடனே மறுபடியும் டெலிஃபோன்காரன் தோன்றான், அவன் தோண்டின உடனே கேஸுக்காரன் தோன்றான், அப்புறம் எலக்ட்ரிக்காரன். எத்தனை தடவை தோண்டினாலும் பொறுமையாக இருக்கா பாருங்க. அது பொறுமையாக பூமி கிட்ட தெரிஞ்சே. பிருத்திவி வாயு காற்றை பார்த்து என்ன தெரிஞ்சதுன்னா அங்கங்கே உள்ள ஸ்மெல்ல அங்கங்கே விட்டுருது. சாக்கடை பக்கத்தில் இருக்கிற காற்று சாக்கடையாக இருக்குது, பூக்கடை பக்கத்தில் இருக்கிற காற்று நல்ல வாசனையாக இருக்குது. இந்த பூக்கடை வாசனையை போய் சாக்கடையில் கொண்டு விட்டு சாக்கடை நாசத்தை போய் பூக்கடையில் கொண்டு விடாமல் அதை தான் அங்கேயே விட்டுறோம். அது மாதிரி நம்ம எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் அவாட்ட பேசினதை அங்கேயே விட்டுறணும். அவா சொன்னதை இவாட்ட போய் வந்து அவன் சொன்னான் அப்படின்னு இங்கேயும் போய் சொல்லிட்டு வம்பு பண்ணக்கூடாது. யாராட்ட என்னென்ன பழகிறோமோ அதை தான் அங்கேயே விட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் கவுன்சிலிங்னு பண்ணுவாள். இந்த கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு கவுன்சிலிங் பண்ணுறதே இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர்களெல்லாம் போட்டு அப்படி அந்த குரு வாயுவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பிருத்திவி வாயு ஆகாசம். எத்தனை மழை பெய்ஞ்சாலும் பூமி நனையுமே தவிர ஆகாசம் நனையாது.
எத்தனை வெயில் அடித்தாலும் பூமி சுடுமே தவிர ஆகாசம் சுடாது. இப்படி 24 குருவையும் பஞ்சபூதங்கள் அக்னி, பிருத்திவி, வாயு, ஆகாசம், ஆபோக்னி. அக்னி என்ன பண்ணுறதுனா எதை சாப்பிட்டாலும் சாரத்தை எடுத்துட்டு அசாரத்தை தள்ளுறது சாம்பலா. அது மாதிரி நல்லதை எடுத்துட்டு வேண்டிய இடத்துல வேண்டாததை விட்டுடணும். ஜலம் எப்படி சுத்தமாக்குறதோ அது மாதிரி சாதுக்கள் சுத்தமாக்குறார்கள் ஜனங்களை. ஈட்சோபஸ்பர்ச கீர்த்தனைகி என்று 24 குரு நிறைய இருக்கு. குழந்தைய ஒரு குருங்கிறார். அந்த குழந்தைய பார்த்து ராஜா பயலே அப்படின்னா சிரிக்கும். திருட்டு பயலே என்ன மொழி முடிக்கிட்டு அதுக்கும் சிரிக்கும். திருட்டு பயலே சொன்னாங்க பையனாளுக்கு திருட்டு பயலே நான் யாரை பார்த்து திருட்டு சொன்ன சண்டைக்கு வந்துடுவோம். சின்ன குழந்தைய பார்த்து திருட்டு பயலே சொன்னாலும் ராஜா பயலே சொன்னாலும் அது எப்படி சிரிச்சிட்டு இருக்கோ அது மாதிரி யார் திட்டினாலும் யார் ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அந்த குழந்தை மாதிரி இருக்க கற்றுக்கணும் என்று சொல்கிறான். பட்சி ஒரு குரர பட்சி, அது ஒரு மாம்சத்துண்ட கையில் வச்சுருக்குது. அதுக்கு மேலே காக்கா, அதுக்கு மேலே கருடன், ராஜாவளி, பருந்து நிறைய பட்சிகள் சுத்தது. அந்த குட்டி பட்சி பார்த்தது இவெல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டா, பெரிய பெரிய ஆள்லாம் என்னை சுத்தராளேன்னு பார்த்தது. அவதான் வந்து கையில் சம்திங் இருந்தால் எல்லாரும் சுத்தாதவாலாம் நம்மளை சுற்றுவார். கையில் இருக்கிறத விட்டுட்டோம்னா ஃப்ரீயாகிடுவான். அதனால தனாமிஷம் பரித்யஜ்ய சசுகம் சமவிந்தத. அதனால் கையில் இருக்கிற அந்த மாம்சத்துண்டை விட்டுடுத்தும் தனியாக மரத்தில் போய் உட்காந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்படி இதில் இல்லாத குருவும் இருக்கு. நாயை பார்த்து கற்றுக்கணும். அது எப்படி சுசுப்தா பட்டுன்னு தூங்கும், பட்டுன்னு எழுந்திருக்கும். சௌரியஞ்ச சுவாமி பக்திச்ச, சௌரியம் சுவாமி பக்தி, நன்றி. ஒரு ரொட்டியை போட்டால் நன்றியோட வாசலையே வந்து நிற்கும். இந்த நாயை பார்த்து கற்றுக்கணும். சீக்கிரம் தூங்கும், சீக்கிரம் எழுந்துக்கும். நம்ம என்ன தூங்கினா திருட வந்து போனால் கூட தெரியாமல் அப்படின்னா ஒரே அதிகாக தூக்கக்கூடாது. காக்காயை ஒரு குரு சொல்கிறான். காக்கா என்ன பண்ணுறதுன்னா ஸ்நானம் தூரேட்சணம், டெய்லி குளிக்கும். காக்கா குளிக்கிறதோடையும் தலையாவது முட்டிட்டு வந்துடுவார். ஸ்நானம் தூரேட்சணம், குஹ்ய மைதுனம். குஹ்ய மைதுனம்னா அது பப்ளிக்காக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்துருக்காது. ரொம்ப ரகசியமாக தான் இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ மனுஷியெல்லாம் போகிறத பார்த்தா அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்படி போகக்கூடாது. அந்த காக்காயை பார்க்கணும். முக்கிய மைதுனம், சாட்சி போஜனம். காக்கா ஒண்டியாக சாப்பிடாது. காக்காய்க்கு சாப்பாடு போட்டு பழம் காணு போட்டோம்னா உடனே சாப்பிடாது. கா 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 கத்து. 4 காக்காவை சாட்சி வச்சுட்டு சாப்பிடும். ஒண்டியாக சாப்பிடக்கூடாது. எப்போதும் அண்ணா கூட யாராவது ஒரு சிஷியர் கூடவே உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் எங்களால் அண்ணா ஸ்பீடுக்கு சாப்பிட முடியல, கடற்கரை சாப்பிட்டு போகிறார். அப்போ நாங்கள்லாம் வரதுலேயே நெய்ஸாக மத்தியம் பண்ணிட்டு அவள் பார்த்தா எப்போதும் கையில் ஒரு கிருஷ்ணனை வச்சுட்டு வரான்னா சாட்சி போஜனம். கிருஷ்ணன் தான் சாட்சி, சர்வசாட்சியை வந்தானே. அதனால் எப்போதும் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு இலையை போட்டுடுவா. கிருஷ்ணன் கூட தான் நான் சாப்பிடுவோம். சாட்சி போஜனம். இப்படி காக்காவை பார்த்து கற்றுக்கணும். அதுதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காவுக்கு சாதம் போடுறது. ராத்திரி சாப்பிட்ட பிறகு இலையை கொஞ்சம் சாதம் வச்சு நாய்க்கு போடணும்னு வச்சுருக்கா. இப்போ எல்லாம் இலையை பார்த்தா இது நாய் பார்க்கணும், நமக்கு கூட எந்த நாயோ சாப்பிட்டு கொடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுறாங்க. அப்படி க்ளீன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பாக்கி வைக்கணும். இப்படி 24 குரு, நிறைய குரு. ஜெகத்குருன்னு சொல்கிறான். இந்த ஜெகத்தே குரு. ஜெகத்தில் என்னென்னலாம் பார்க்குறோமோ எல்லாத்துலேயும் ஒன்றென்ன கற்றுக்கணும், ஒன்றென்ன விடணும். இப்படி ஜெகத்குருவாக பரமாச்சாரியாவை பார்த்து ஜெகத்குரு இருக்கிறதுக்கு என்ன சொன்னான்னா, இந்த உலகம்தான் எனக்கு குரு, உலகத்தை பார்த்து கற்றுக்கிறேன்னா அதுக்கு பிரமாணம் இந்த தத்தாத்திரேயர் தான். அதன் பிறகு சத்சங்க மகிமையை பகவான் சொல்கிறான். சத்சங்கத்தினால்தான் தைதேயா யக்ஷ ரக்ஷாம்சி ஸ்திரிய சூத்ரா விதவுகசா ககா மிருகா பாபதீவாக சந்திகி அச்சுததாங்கதா. எல்லாரும் சத்சங்கத்தினால என்ன வந்து அஞ்சாருப்பா. கேவலகிரி பாவேன கோபியா, கோபிகைகள்னு ஒன்றே கிருஷ்ணனால் பேச முடியல. அடா அவன் சொல்லிட்டான். அப்படி கிருஷ்ணன் நான் மற்றொருவரோட ராமேன சார்த்தம் மதுராம் பிரணீதே ஸ்வாபல்கினா மையர்வர்த்த சித்தா விகாட பாவேன நமே வியோக தீவிராதயா அந்யம் தது சுசுகாய. அப்படி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க. கோபிகளை நினச்சி கதரை ஆரம்பித்தான். அப்புறம் உத்தவன் சமாதானம் பண்ணினான். அதன் பிறகு ஹம்சாவதாரத்தை சொல்கிறான். ஹந்தி ஜீவ சம்சாரம் இது ஹம்சா. ஜீவனுடைய சம்சாரத்தை நீக்கிறதுனாலே இருக்கு ஹம்சம்னு இருக்குது. பாக்கி அவதாரத்தை சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம ஹம்சாவதாரத்தை சொல்லிட்டு இருக்கோம். உச்வாசைவ நிஸ்வாசா
ஹம்ச இத்யக்ஷரத்வயம். மூச்சு விடுறமே ஹம் சா ஹம் சா ஹம் சா அப்படிதான் மூச்சு விட்டுருக்கோம். அந்த ஹம்சகாங்கிறது தான் சன்னியாசிலாம் சோகம் சோகங்க. உச்வாசஸ்தீவ நிஸ்வாசா ஹம்ச இத்யக்ஷரத்வயம் அப்படின்னு அந்த ஹம்சாவதாரத்தை சொன்னால் அதற்கு மீண்டும் சத்சங்கத்தையும் பக்தி யோக மகிமையும் சொல்லி விபூதி யோகத்தை சொல்கிறார். இந்த நாராயணியத்தில் விபூதி யோகம் படிக்க போறேன்னு திடீர்னு ஒரு தடவை டப்பாவில் விபூதி கொண்டு வச்சார். விபூதி யோகனா விபூதி குங்குமம் நினச்சுட்டாங்க நினச்சிங்க. இந்த விபூதி யோகனா இந்த விபூதி குங்குமம் இல்லை. விபூதினா எங்கங்கள் எத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்தம் மம தேஜோம்ச சம்பவம். பகவான் கீதையிலையும் சொல்கிறார், இங்கேயும் சொல்கிறார். அர்ஜுனனுக்கு சொன்னதான் உத்தவனுக்கு சொல்கிறார். இது கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறார், உத்தவன் பக்தனாக இருக்கிறதுனால. உலகத்தில் யாராருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அதெல்லாம் என்னோட சக்தி அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறார். அதற்கு வர்ணாசிரம தர்மங்களை சொல்கிறார். பிராமண க்ஷத்ரிய வைசிய சதுர்த்தன் சூத்ரன் அவா ஸ்வபாவத்தை வச்சு பூஜை பண்ணணும் ஜபம் பண்ணணும் அது மாதிரி நினைக்கிறவா பிராமணன், நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறவா க்ஷத்ரியா, வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவா வைசியா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவா சூத்ரன். இப்படி 4 பேர் 4 வர்ணத்தை சொன்னான். இப்போ எல்லாம் ஒரே வர்ணம் தான். இப்போ எல்லோரும் வைசியாக தான் இருக்கா. எல்லோரும் வியாபாரம் தான் ஆயிடுச்சு எல்லாத்துலேயும். அப்புறம் அவள் வயசை அனுசரித்து உள்ள தர்மம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. படிக்கும் பொழுது பிரம்மச்சாரி, குடும்பத்தை காப்பாற்றும் போது கிரகஸ்தன். இனிமேல் போகும் சத்சங்கத்துக்கு அவங்கள மாதிரி யார் கிளம்பி வராலோ அவளாம் வானப்பிரஸ்தால். வைராக்கியம் வந்த உடனே சன்னியாசம் வாங்கிக்கிறவா சன்னியாசிகள். வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி மறுபடியும் பக்தி யோகத்தை சொல்லி பிக்ஷு கீதத்தை வர்ணிக்கிறார். பிக்ஷு கீதத்தினுடைய சாரம் என்னடான்னா, நம்ம பணம் 3 விதமாக இருக்குது. லக்ஷ்மி, அலட்சுமி, மகாலட்சுமி. நம்ம குடும்பத்தில் செலவாகிற பைசாக்கு லட்சுமின்னு பெயர். குடும்பத்தில் செலவாகாமல் இது மாதிரி சத்சங்கத்துக்கு, அன்னதானத்துக்கு, கோவில் கும்பாபிஷேகம், வேத பாடசாலை, இது மாதிரி நல்ல காரியத்துக்கு செலவழிக்கிறோமே அதுதான் மகாலட்சுமின்னு பெயர். சில பைசாக்கே வெறும்னு தம்பாக்கு போடுறதுக்கும், வெத்தலைப்பாக்கு போட்டு துப்புறத்துக்கும், சிகரெட் பிடிக்கிறதுக்கும், தண்ணி அடிக்கிறதுக்கும் இப்படி செலவழிக்கிறதே அதுக்கு அலட்சுமின்னு பேர். அந்த அலட்சுமியாக இருக்கிற பைசாவை லட்சுமியாக மாற்றி லட்சுமியை மகாலட்சுமியாக ஆக்க ட்ரை பண்ணணும் என்பதை இங்கே சொல்கிறார். அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேச சத்யம் புத்ராதபி தனபாஜாம் பீதிஹி. ஆதிசங்கரர் சொல்கிறார், அர்த்தம்னு பேரே தவிர அதுக்கு 15 அனர்த்தம் இருக்குது என்று சொல்லி நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் துக்கம் மனசு தான் காரணம். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணினா போதும். சொல்லலாம் தவிர ஒன்றும் கண்ட்ரோலாக ஆகாது, குதிரை மாதிரி பறக்கும். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எந்த கஷ்டமும் கிடையாது. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த குருவாயூரப்பன் காலை பிடிச்சா போதும். அகம் தரிஷ்யாமி துரந்த பாரம் தமோ முகுந்தாம் திரிசேவைவ. அந்த குருவாயூரப்பனுடைய காலை பிடிச்சிட்டு அவன் நாமத்தை சொன்னா போதும். குருவாயூர்புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால். 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 முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால். முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால். சங்கச்சக்ர பீதாம்பரதாரி நாராயண கோபால். சங்கச்சக்ர பீதாம்பரதாரி நாராயண கோபால். நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால். நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால். குருவாயூர்புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால். குருவாயூர்புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால். முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால்.
அந்த பகவன் நாமத்தை சொல்லி குருவாயிரப்பனை முடிச்சுட்டா போகும், இந்த மனசு அடங்கும். மனசு அடங்கிட்டுனா கஷ்டம் இல்லை என்று சொன்னார். அதற்கு சாங்கிய யோகம், குண சதுஷ்டய விபாக யோகம், ஐல கீதம், பகவானுடைய பூஜா பத்ததி எப்படி பூஜை பண்ணணும் என்பதை பகவானே சொல்கிறார். எல்லாருக்கும் உதவணும். ஸ்திரீ சூத்ரானாஞ்ச மானது. குருவாயூரப்பனை ஒன்று வாங்கி வச்சுன்னா எல்லாரும் பூஜை பண்ணலாம். அந்த பூஜையில் ஷோடச உபச்சாரம், தியானம், ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், இப்படி 14 இருக்குது. 14 உபச்சாரம் பண்ணாட்ட பரவாயில்ல, ஒரு பஞ்ச உபச்சாரம் பண்ணினா போதும். தூபம், தீபம், நெய்வேத்தியம், ஒரு வெத்தலை பாக்கு, கற்பூரம். இந்த 5 உபச்சாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஒரு கற்பூரம் காமிச்சாலே போதும் அப்படின்றாங்க. அதான் கேரளாவில் பார்த்தா இந்த தான் கற்பூரத்தை வாங்கி வருவாங்க, ஊதுவத்தி வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்தர் கதையெல்லாம் இருக்குது. தீபத்தை ஏற்றின ஒரு பக்தர், திருவாரூரில் ஒருத்தர் தீபம் ஏற்றி பைசா முழுக்க செலவாகிடுச்சு. கடைக்காரன்ட்ட கடன் கேட்டார், விளக்கு போடுறதுக்கு, நெய்க்கு, எண்ணெய்க்கு கடன் கேட்டார். கடைக்காரன் சொன்னால், உனக்கு பக்தி இருக்குன்னா, அந்த சாமிக்கு சக்தி இருந்தால் இந்த திருவாரூர் குளம் தண்ணியை விட்டு விளக்கு ஏற்றுனார். உடனே அவர் சொன்னால், எனக்கு பக்தி இருக்கா தெரியாது, சாமிக்கு சக்தி இருக்குன்னா சொம்புல போய் குளத்து ஜலத்தை எடுத்து விளக்கில் விட்டு ஏற்றினா சில்லுன்னு எழுதிது. அப்படி பகவானுடைய தூப தீபத்துக்கெல்லாம் சரித்த பக்தருடைய கதையெல்லாம் இருக்கு. ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது ஒரு ராஜகுமாரன் அந்த குதிரையை பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவனோட யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. கடைசியில் ராமரே வந்துட்டார். அது சிவபக்தன் அந்த பையன். சிவனே வந்து சொன்னார், அந்த ராமர் பகவான்ப்பா, அவனோட சண்டை போடாத, சரி நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னுட்டான். ராமர் வந்து அவனோட யுத்தம் பண்ணி ராமரே ஆச்சரியப்பட்டார், இவ்வளோ பலசாலியாக இருக்கியேப்பா, உங்கள் அம்மா அப்பா யார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார்? உடனே அவன் சொன்னான், மாதா ராமஹா மத்பிதா ராமச்சந்திரா பிராதா ராமோ மத்சகா ராகவேஷகா சர்வஸ்வம் நோ ராமச்சந்திரோ தயாலுஹு நான்யம் தெய்வம் நைவ ஜானே ந ஜானே. எனக்கு எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணா, என் ஃப்ரெண்டு எல்லாரும் எனக்கு ராமர் தான். உடனே ராமர் கேட்டார், ராமரை பார்த்துருக்கியான்னு கேட்டார். இல்லை, எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், பார்த்தது இல்லை, நீ சொன்ன ராமர் நான் தான் அப்படின்னா. என்ன வேணும், இந்த குதிரையை தாங்கணும், உங்களை பார்க்கணுங்கிறது தான் இத்தனை பேர் எல்லாரோட சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த யாக குதிரையை கொடுத்துட்டான். அந்த அஸ்வமேத குதிரையை மந்திரம் சொல்லி தொடணும். அப்படி ராமர் மந்திரம் சொல்லி தொட்ட உடனே திடீர்னு பார்த்தா குதிரையை காணும். ஒரு பிராமணன் நிற்கிறான். நீ யாருடான்னு கேட்க, நான் ஒரு பிராமணனாக இருந்தேன், துர்வாசன் வரும்போது மரியாதை பண்ணாமல் குதிரை மாதிரி நின்றுட்டு இருந்தேன், குதிரையாக போட்டு சகிச்சுட்டார். சாப விமோசனம் கேட்டேன், ராமர் தொடும்பொழுது சாப விமோசனம்னு சொன்னார். எனக்கு சாப விமோசனம் எடுத்து நான் கிளம்புறேன். என்னோட குதிரையை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு குதிரையை கொண்டு தான் கடைசியில் குதிரை பிராமணனாக எடுத்து இப்போ யாகம் என்னப்பா அஸ்வமேத யாகம் பண்ணணுமே. அப்போங்க அதர்வண வேதத்தில் கெட்டிக்காரர் வசிஷ்டர் சொன்னார், அந்த யாக குதிரைக்கு பதில் ஒரு கற்பூரத்தை ஏற்றினா கொடுத்தா போதும், தேவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்ல உடனே கற்பூரத்தை கொடுக்க, அது அஸ்வத்தினுடைய வகைக்கு துல்லியமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று தேவர்களாம் ஏற்றுட்டாங்க. அதனால் சொல்கிறார், நீ கற்பூரேன சுகந்திதம் அஸ்வமேதம் அவாப்னோதி குலஞ்செய்வ சமுத்தரேது என்று சொல்கிறார். அந்த கற்பூரத்தினால அஸ்வமேதம் அவாப்னோதி, அஸ்வமேதத்துடைய பலன் கிடைக்கும். அது கற்பூரங்கிறது ஒரிஜினல் பச்சை கற்பூரம்னு ஒன்று இருக்குது, அது வாங்கணும். இப்போ எல்லாம் ஒரு கெமிக்கல் கற்பூரமாக இருக்குது, ஏதோ பக்தியாக சமர்ப்பிச்சா தேவை. இப்படி பூஜாவிதியை சொல்லி அதற்கு பகவான் தன்னுடைய பாதுகையை உத்தவனுக்கு கொடுத்து பத்ரிகாசிரமத்துக்கு அனுப்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அவதான் உத்தவன் சொல்கிறான், நமோஸ்து தே மகாயோகின் பிரபன்ன மனுஷாதிமாம் யதா த்வச்சரணாம் போஜே ரதிஸ்யாதன பாயினி. நமோஸ்து தே மகாயோகின், பக்தல்லையே சிறந்தவன்னு உத்தவனை பகவான் சொல்கிறார். அந்த உத்தவன் சொல்கிறான், எனக்கு பக்தி போராது, கொஞ்சம் பக்தியை கொடுக்கணும். அதன் பிறகு அந்த பகவான் தன்னுடைய பாதுகையும் கொடுக்க, பாதுகையை எடுத்துன்னு பத்ரிகாசிரமத்தில் இன்றைக்கும் உத்தவன் இருக்கா. அதன் பிறகு பகவான் கிளம்புற டைம் வந்துடுத்து எல்லா தேவர்களும் வந்து நிற்கிறார்கள். அத பிரம்மாத்மதேவேகி பவான்யாச்ச சமம் பவா. சிவனும் பார்வதியும், பிரம்மாவும் சரஸ்வதியும், இந்திரனும் இந்திராணியும், எல்லா தேவர்களும்
தம்பதிகளாக வந்து கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுறார்கள், நீங்கள் வைகுண்டத்துக்கு போகும்பொழுது எங்கள் ஊருக்கு போகிற வழி தான் எங்கள் ஊர் வந்துட்டு போகணும். சில பேர் அண்ணா ஒரு ஆற்றுக்கு போவார், 2வது மாடியில் ஒரு ஆற்றுக்குன்னா முதல் மாடியில் இருக்கவன் எங்காத்துக்கும் வரணும்னா ஊருக்கு போகிற வழி தான். அது மாதிரி கூறுக்கு அங்கே போகிற வழியில் எங்கள் ஊருக்கும் வரணும் என்று சொல்ல பகவான் யார்கிட்டையும் பேசலை, கண்ணை மூடின்னு அப்படியே உட்கார்ந்துருக்கான். என்ன பண்ண போகிறான் கிருஷ்ணன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்பொழுதே பட்டுன்னு ஒரு ஜோதியாக ஆனான், மறைஞ்சி போயிட்டான். எங்கே மறைஞ்சாங்கன்னு சொல்கிறான், யோகதாரணயா அக்னேயா அதத்வா தாமா விசஸ்வகம் சிதோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். ஒரு ஜோதி ரூபத்தை எடுத்துட்டு பாகவதத்தில் மறைஞ்சான் என்று சொல்கிறார். இனிமேல் பகவானை பார்க்கணுன்னா அந்த பாகவதத்தையே படிச்சுட்டு இருந்தோம்னா, பாகவதத்தையே கேட்டுட்டு இருந்தோம்னா பகவானை பார்த்துடலாம். யார் ப்ரூஃப்னா மீராபாய் தான் சொல்கிறார், நான் சூங்கி மை நான் சூங்கி अपने मंदिर में बैठ कर गीता भागवत वाचूंगी नाचूंगी मैं नाचूंगी. अपने मंदिर में அவ வீட்டிலே இருந்தோ நீ பாகவதையும் கீதையும் படிச்சா போதுமா. பக்திங்கிற பொண்ணுக்கு அப்பா தான் பாகவதமா. பக்தே பிதா பாகவதம் கீதா மாதா யசஸ்வினி. அண்ணா சொல்கிறார், பக்திங்கிற பொண்ணுக்கு அப்பா தான் பாகவதமா, அம்மா தான் கீதாவா. சில பேர்லாம் கீதான்னு வச்சுக்கிறாரு, இந்த கீதா அம்மா. இந்த கீதையும் பாகவதத்தையும் படிச்சுட்டோம்னா பக்திங்கிற பொண்ணு பிறக்கும். அந்த பக்திங்கிற பொண்ணை பார்க்கறதுக்கு கிருஷ்ணன் தானா வந்துடுவான். அதனால் பக்தி இருந்தாலே கிருஷ்ணன் வந்துடுவான் என்று பாகவதத்துடைய பெருமையை சொல்லி ஏகாஸ்கந்தத்தை முடித்தா. துவாதச ஸ்கந்தத்தில் கலியுகத்தில் நல்ல சாமானியம் ஒன்றும் கிடைக்காது. பால் கூட நல்ல பால் கிடையாது, பாக்கெட் பாலாக பால் இருக்கட்டும். பசுவே நல்ல பசு கிடைக்கிற, எல்லாம் கிராஸ் பசுவாக. ஒரிஜினல் நாடன் பசுவே கிடைக்க மாட்டேங்கிறது. சந்தனம்னால இங்கே கோயில் ஏதோ உண்டையாக கொடுக்குறா. கோயிலில் குருவாயூர் கோயில் மாதிரி தான் ஒரிஜினல் சந்தனம், அரைச்ச சந்தனம் இருக்குது. பாக்கி கோயிலில் சந்தனமும் நல்ல சந்தனம் கிடைக்க மாட்டேங்கிறது. எதுவுமே கெமிக்கல். தூபமாக இருக்கட்டும், தீபமாக இருக்கட்டும், எல்லாமே கெமிக்கலாக இருக்குது. நெய் ஒன்று சுத்தமாக இருக்குது. அந்த இளநீர் கருக்கு கொண்டு வரானே அதனை பகவானே பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டார். அதனால் அதில் ஒன்றும் கோல்மால் பண்ண முடியல. அதுவும் சுத்தம் நினைச்சா கூட அதையும் எல்லாரும் எச்ச பண்ணுற அருவாளால் வெட்டி கொடுக்கறதுனால அதுலேயும் சுத்தம் இல்லை. கலே தோஷ நிதே ராஜன் அஸ்திக்கேகோ மகான் புனஹா. இந்த தோஷமான கலியுகத்தில் ஒன்றே ஒரு நல்லது இருக்குடா. அது என்னன்னா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்ரேது. அந்த கிருஷ்ண கீர்த்தனம் ஒன்று தான் நம்ம எல்லா தோஷத்தையும் கலிதோஷத்தெல்லாம் நீக்கும் என்று சொல்லி நாம மகாத்மியத்தை சொன்னால். அதுமாதிரி 4 விதமான பிரளயத்தை சொல்லி பிரம்மோபதேசத்தை பண்ணுறால். பரீட்சித்தே நீ பிறக்கவே இல்லை, பிறந்தால் தான் சாவு. இப்போ எல்லாம் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறோமேன்னா இந்த உடம்புக்கு தான் டேட் ஆஃப் பர்த். இதோட இந்த ஜீவன் நித்தியம். நீ பிறக்கவே இல்லை, நீ மிருத்திக்கும் மிருத்தியுவான, நீ ஆத்மஸ்வரூபம்பா. மிருத்யுனா மிருத்யுவீஸ்வரம். அப்பேற்பட்ட ஒன்றை எப்படி தட்சகன் கழிக்க முடியும்? நீ ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சிக்கோ என்று சொல்ல நான் அதை புரிஞ்சுனுட்டேன்னா அபயம் தரிசித்தம் துவயா, நான் பயப்படலைன்னுட்டான். பரீட்சித்து உடனே சுகர் கிளம்பிவிட்டார். சுகர் கிளம்பி பரீட்சித்தும் பகவானை அடைஞ்சிட்டான். இருந்தாலும் நம்ம உடம்புக்கு சம்ஸ்காரம் பண்ணணுமேனு தட்சகன் வந்து சம்ஸ்காரம் பண்ணினான். அதன் பிறகு வேத விபாகம் யாஜ்ஞவல்க்ய சரித்திரத்தை சொல்லி 6வது அத்தியாயத்தை முடித்தா. அதன் பிறகு 8, 9, 10 அத்தியாயங்களில் மார்க்கண்டேய சரித்திரத்தை சொல்கிறார். உலகமே அழிஞ்சாலும் அழியாதவர்கள் 2 பேர் தான். யாருன்னா பகவானும் அந்த பகவானை ஆசிரித்த பாகவதாலும். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அந்த மார்க்கண்டேய மாயையை பார்க்கணுன்னா தபஸ் பண்ணி கிருஷ்ணன்ட்ட. மாயையை பார்க்கணுன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணான், மாயையை காட்டலை. மாயைக்கு ஆதாரமாக இருக்கக்கூட மாயாவுக்கு சாட்சியாக இருக்கிற தன்னை காட்டினான். இங்கே மாயா தரிசனம் நாம அஷ்டமோத்தியாயான்னு போடுவோம். இந்த மாயா தரிசனம்னு நான் சொல்கிறேன், நவமோத்தியாயா போடுவோம். நான் மாயா தரிசனம் சொல்ல மாட்டேன், மாயா அதர்சனம் நாம நவமோத்தியாயான்னு சொல்கிறோம். ஏன்னா மாயையை காட்டாமல் தன்னை காட்டினானே குருவாயூரப்பன். சச்சிதானந்த ரூபமாக அந்த பிரளய ஜலம்தான் சத்து, அந்த ஆளில் தான் சித்து, ஆனந்தமாக தன் விரலே தான் சாப்பிடக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமாக சச்சிதானந்தமாக தன்னுடைய ரூபத்தை காட்டினான் மார்க்கண்டேயருக்கு என்று சொல்லி அந்த மார்க்கண்டேயருக்கு மம்மியூரப்பன் எல்லா அனுகிரகத்தையும் பண்ணி
புராணாச்சாரியதாஸ்துதே, புராணாச்சாரியனாக ஆகலாம் என்று ஆசீர்வாதம் பண்ணினார். இப்படி மேடையில் உட்கார்ந்து சொல்றதற்கு இது வியாச பீட்டம்னு இருக்குது. திடீர்னு அவாவெல்லாம் ஏறிட முடியாது, ஏறினாலும் வருமா தெரியாது. அதுக்கு ஒரு அக்ஷதை போடணும், குருநாதன். அது சர்வ குருநாதன் தட்சிணாமூர்த்தி மார்க்கண்டேயருக்கு அக்ஷதை போட்டால் எங்களுக்கு பாடசாலையில் அண்ணா எல்லாருக்கும் புராணாச்சாரியான எங்களுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா. ஏன்னா மார்க்கண்டேயருக்கு மம்மியூரப்பன் கொடுத்த மாதிரி நான் கொடுக்குறேன் என்னுட்டார் அண்ணா. புராணாச்சாரியதாஸ்துதே. அதன் பிறகு 11 ராசிகளில் சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறார் என்று சொல்கிறார். 12 ராசிகளில் சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறாங்கிறார். இப்போ எல்லாருக்குமே இந்த 12 ராசி இந்த கிரகத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கா. இந்த 12 ராசியில் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த 12 ஸ்கந்தம் பாகவதத்தை படிச்சுட்டோம்னா நீ எந்த ராசி வந்தாலும், ஏன்னா இந்த 12 ராசிகளில் எந்த சூரியன் சஞ்சரிக்கிறான்னா பாகவதத்தில் ஞான சூரியன் சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அதை ஞானம் வந்துடுத்துன்னா அப்புறம் நமக்கு கவலையே இல்லை. அப்படி 12 ராசிகளில் 12 ஸ்கந்தங்களில் 12 ஞான சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லி, அதன் பிறகு சங்கிரக அத்தியாயத்தை சொல்லி, அதன் பிறகு 13வது அத்தியாயத்தில் இப்போ ஏற்பட்ட கிரந்தத்தை கொடுத்த சுகாச்சாரியருக்கு நமஸ்காரம் என்றார். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யோ விஷ்ணுராதமோச்சது. சம்சாரமாகிய சர்ப்பத்திலிருந்து காப்பாற்றின அந்த சுக்கர நமஸ்காரம் என்றேன். சாதாரண சர்ப்பம் கிடைச்சா அதுக்கு கருடம் ஜபம் பண்ணுற மந்திரவாதி வந்தால் போதும். சம்சார சர்ப்பத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம குருநாதரால் தான் காப்பாற்ற முடியும். அதற்கு பிறப்பே கூடாது. ஆனால் பிறந்தா பாகவதம் படிக்கிற மாதிரி பிறக்கணும். பவே பவே யசா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா புருஷ்வதேவேஷா நாதஸ்தம் நோ யத பிரபோ. மெட்ராஸில் ஒரு மாமி இருக்கா, நம்ம மாமி ஞாபகம் இல்லை, நிறைய ஏற்பட்ட உடம்புல ப்ராப்ளம், மறுபடியும் ஜென்மாவே கூடாது, இவ்வளோ வியாதி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாள். திடீர்னு ஒரு நாள் சப்தாத்துக்கு வந்து பாகவதம் நான் பஞ்சமஸ்கந்தம் படிக்கிறத பார்த்தா உடனே சொன்னால் எனக்கு மறுபடியும் ஒரு பிறவி வேணும். எதுக்கு நான் உங்களை மாதிரி பாகவதம் படிக்கிறதுக்கு பிறவி வேணும். அது சொன்னால் அண்ணாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு. அப்படி பிறந்தா பாகவதம் படிக்கிற மாதிரி பிறக்கணும், இல்லாட்டா பிறவி வேண்டாம் என்று பிரார்த்தனை. நம்முடைய எல்லா துக்கங்களுக்கும் பிரதானம் நம்முடைய பாபங்கள் தான். பேலன்ஸ் மோசமாக இருந்தால் அது மாதிரி தான் பலன் வரும். அதனால் நல்ல பேலன்ஸாக ஆகணுமே. அந்த பாப பேலன்ஸ் இருக்கிறதானே கஷ்டம் வருது. அது போனால் தான் நமக்கு சுகம் கிடைக்கும். அந்த பாபம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ. ஹரே நமஹான்னு பகவான் ஒரு நமஸ்காரம் பண்ணினா ஒரு நாமத்தை சொல்லி எல்லா துக்கங்களையும் நீக்கி க்ஷேமத்தை கொடுப்பான் என்று பாகவதத்தை பூர்த்தி வந்தால். இந்த பாகவத சப்தாகம் நம்ம குருநாதரை ஆரம்பித்து வச்சு ஒரு ஊராக நடந்து அப்புறம் குருவாயூரோட மாத்திரம் பண்ணினா போகிறோம்னு தீர்மானம் பண்ணி அண்ணாவும் பல தடவை வந்து இங்கே வந்து சொல்லி அப்புறம் நடுவில் 2-3 தடவை வந்து 2-3 நாள் முழுக்க வரட்டாலும் 2-3 நாள் அதை வந்து சொல்லி இப்படி ஆரம்பித்து ஆத்மாவை புத்திரநாமாசின்னு அதுக்கு நமக்கு அடுத்த ஆச்சாரியனாக ஹரியண்ணாக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இப்படி ராமர் தன் குழந்தைகளையே அடுத்த ஏற்பாடு பண்ணினாரோ லவகுஷால உபன்யாசத்துக்கு ராமாயணம் சொல்கிறதுக்கு, அது மாதிரி நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதன் பிறகு நம்ம சிஷ்யர்கள் அப்புறம் ஒரு சிஷ்யர்கள் எனக்கு அடுத்த செட்டில் மாதவன் செய்தார். அப்புறம் கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வரையும் கிளாஸ் நடத்திட்டு இருந்தால் அண்ணா அடுத்த ஒரு 10 சிஷ்யர்களையும் தயார் பண்ணி அவளுக்கும் எல்லாம் கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்து அந்த பாகவத பிரச்சாரம்னு அண்ணா இன்னும் நடந்துட்டுருக்காங்க. அங்கே இருந்துட்டு இருந்தாலும் அதை ஒவ்வொருத்தர் மூலமாக அண்ணா நடத்திட்டு இருக்கா. பல ரூபமாக இருக்கு. ஹரிஜி பாகவத சேவான் யூடியூப்பில் வந்துருக்கு. அப்புறம் எதை பார்க்குறது எனக்கே புரியல. நானே தான் போடலான்னு பார்த்தா இவன் போடாத டைமாக போடலாம் மாற்றி கொண்டுருக்கா. ஒன்று டாக்டர் ரங்கஜி ஒன்று வந்துட்டுருக்கு, நம்ம சுபத்ராஜி ஒன்று வந்துட்டுருக்கு. நான் பார்த்தேன், நானும் அது நம்ம இவன் முடிச்சு போடலான்னு நமக்கு டேம் நானும் ஆரம்பிச்சிட்டேன். மும்பை சந்துருஜி நானும் ஒரு யூடியூப்பை போட்டு மும்பை சந்துருஜின்னு போடுறோம். நானும் குழந்தை அப்பப்போ பாட்டெல்லாம் பாடுந்து பாகவதத்தை சொல்லிட்டு எனக்கு ஏதோ விதத்தில் அதுக்கு தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா கொரோனாவுக்கு சொல்லணும். அதனால தான் ஆரம்பித்தேன். கொரோனாவே என்ன அர்த்தம்னா பஜன் கரோனா கீர்த்தன் கரோனா பூஜா பாட் கரோனா அப்படின்னு அது பூஜா பாட்டு பண்ணுறது அந்த கரோனா சொன்னதுனால அது கரோனான்னு பேர். இப்படி
பலவிதமாக பாகவதாலாம் வந்துட்டு இருக்கா. எதை பார்க்குறதுனே தெரியல. இதெல்லாம் சங்கல்பம் யாருன்னா அண்ணாவோட சங்கல்பம். ஒருத்தர் சங்கல்பம் பண்ணினார். அத்வைதாச்சாரியர் கிருஷ்ண சைதன்யன் அவதாரம் பண்ணின மாதிரி ராமாயண மாமாவில் பெரியவாலாம் வாசுதேவ தாத்தா அவ பண்ணின சங்கல்பம் அண்ணாவா அவதாரம் பண்ணி இந்த லோகக்ஷேமாத்மா இன்னும் நடந்துருக்கு. மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன வேணும்னா சத்சங்கம் கடைசியில் இருக்கணும், குரு கிருபை கிடைக்கணும். குருநாதன் தூண செய்ய சந்ததம் திருநாமங்கள் நாவின்மேல் எப்பொழுதும் பிரியாரே இருக்கணும் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவான். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஹரே. குருநாதன் துணை செய்ய சந்ததம் எப்போதும் நம்ம கூட இருந்துருக்கார். அதெல்லாம் வழிகாட்டிட்டு இருக்கார். எப்போதும் அந்த குருவுடைய திருநாமங்கள் நாவின்கள் எப்பொழுதும் பிரியாதே இருக்கணும் நம்முடைய. எப்படி தான் பாடினாரோ அந்த தான் நமக்காக தான் பாடினார். அந்த மாதிரி இருக்குது. நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த சத்சங்கமும் குரு கிருபையும் கிடைக்கணும். இது பெரிய ஊரு கூடி தேர் இழுக்கிறதும்பா. இது பெரிய சத்சங்கம்னா இந்த இடத்த கொடுத்த பிரகாஷ்ஜி யாராவது நல்ல பேர் வச்சார். ருக்மிணி கல்யாண மண்டபம் ருக்மிணி என்னதான் ருக்மிணி கல்யாணம் விஷயம் நடந்துருக்கீங்க. அப்புறம் எஸ் நமக்கு அன்னதானம் அவள் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம அவள் கொஞ்சம் சூடில் தயார் பண்ணியிருக்கிறதா நம்ம ஜில்லுன்னு கேட்டுருக்கோம். ஜில்லுன்னு கேட்டுமே நமக்கு அங்கே சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துருக்காளே அன்னதான பிரபுவா அவள். இப்படி பல பேர் சேர்ந்து இங்கே சந்திரன் மாமா கூட கைங்கரியம் பண்ணியிருக்கா. இந்த சப்தாகத்தில் யாராவான் கேட்டீரோ, யாராவது கலந்துட்டீரோ, யாராவது கைங்கரியம் பண்ணினீரோ எல்லாருக்கும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் கிடைச்சி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு குருவாயூரப்பட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். மறுபடியும் ஒரே பிரார்த்தனை தான், சத்சங்கம் பகவான் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணுறோம். ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.